Hi guys, 12th standard public examination March 2025 ஓட எக்கனாமிக் கொஸ்டின் பேப்பர் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இதுக்கான 1 மார்க் ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்துடலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. காம்பரன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி இன்க்ளூடிங் அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட். இது வந்து புக்கிங் கொஸ்டின். நான் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, புக் பேக் எது புக்கிங் என்றதுன்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான் ஹேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி. இது வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் பிளான். The core of the classical theory of employment is law of markets. இது ரெண்டுமே புக் பேக் தான். அடுத்து ஃபோர்த் ஒன், அதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். Which of the following is the modern theory of international trade? வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் endowment தியரி. அடுத்தது பிரைமரி செக்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டர், 10th இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். புக் பேக் கொஸ்டின். அடுத்த சிக்ஸ்த் ஒன், இன்டிகேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜேஎம் கென்னிஸ் டு எக்கனாமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ், புக் பேக் கொஸ்டின். which of the following is a direct tax? டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ் தான். இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். இதுவே 11th வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல which of the following is a indirect tax சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ கம்பேரிட்டிவா தான் கேட்டிருக்காங்க போல. அடுத்து the value of multiplier is, இது வந்து பாத்தீங்கன்னா both A and B, அதாவது இதுவும் வரும் இதுவும் வரும், புக் பேக் கொஸ்டின். who coined the word macro? macro அப்படிங்கிறது கால் மார்க்ஸ், அவர் தான் கொண்டு வந்தாரு, புக் பேக் கொஸ்டின். NABARD was started in, NABARD வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 1982, புக் பேக் கொஸ்டின். The data collected by questionnaires are published data, book back question தான். Alkali soils are prominently located in the dash plain, North Indian plains. இதுமே book back question. NCP வந்து 0.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் மல்டிப்ளேயர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2வா இருக்கும். இதுமே புக் பேக் கொஸ்டின் தான். நிதி ஆயோக் அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதுவுமே புக் பேக் கொஸ்டின். 2016 demonetization of currency includes denomination of 100, 500 and 1000. இந்த ரெண்டு நோட்டை தானே பேன் பண்ணாங்க. ஸோ அதான் புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து பிரைமரி டிஃபிக்ட் பிடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிஃபிக்ட்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இதுவும் புக்கிங் கொஸ்டின். சார்ட் மீட்ஸ் ஒன்ஸ் இன் டேஸ் எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2s ஒன்ஸ், புக் பேக் கொஸ்டின் தான். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் அன் அவுட்கம் ஆஃப் பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல தான் அதை வந்து சொல்லுவாங்க. இது புக்கிங் கொஸ்டின். when the price rise slowly, we call it as mild inflation, book back question. அடுத்து லாஸ்ட் ஒன், புக்கிங் கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஆபரேஷன் ஆக்ட், இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் வந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ் பயங்கர ஈஸியா இருந்துச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்த சம் தான். நார்மலா ப்ராபபிலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாவே போதும். சிக்மா டிவைட் பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் டி பை n, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாவே போதும். 5 மார்க்குமே எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா எதிர்பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரியே கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். இன்னையோட 12th எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அடுத்து வந்து சிஏ பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா வேற என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிங்க. தேடிட்டு ஒரு நல்ல கோர்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல பார்க்கலாம்.